மழை பெய்யும் போது அவசரமா விதைகளை விதைச்சிடலான்னு விதைக்கிறவங்களா நீங்க? அப்ப அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த காணொலியில முழுமையா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த நேரங்கள்ல நாத்துகள் நடணும், எந்த நேரங்கள்ல விதைகளை விதைக்கணும், மழை பெய்யும் போது விதைகளை விதைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், மேட்டுப்பாத்தியோட முக்கியத்துவம் என்னங்கிறதையும், அதோடைய பயன்கள் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்ததா தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற நாற்றுகளை என்ன பக்குவத்துல எடுத்து நடணும் அப்படிங்கறத இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு, நாத்து போட்டு எவ்வளவு நாட்கள்ல இது வளரும், எவ்வளவு நாட்கள்ல எடுத்து வைக்கணும் அப்படிங்கக்கூடியதை கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பொதுவா தக்காளி, கத்திரி, மிளகாய் இந்த மூன்றுமே நாற்றுகளா எடுத்து நடுறது. ஏன்னா விதைகள்ல ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய விதைகள் நம்ம நேரடியா நடவு செய்ய முடியாது. நாத்து போட்டு நடவு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். புடுங்கி நடவு செய்யும் போது ரொம்ப விரைவா வளர்ந்து சீக்கிரமே காய்க்கக்கூடியது. இது பொதுவா அந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா 60 நாட்களுக்கு மேலே காய்க்கக்கூடியது. அப்போ நாற்றுகளோட பக்குவம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 நாட்கள் இருக்கும் தரையில் நாற்று போடும்போது. இதே நம்ம ட்ரேல போட்டோம் அப்படின்னா 15லேருந்து 20-25 நாட்களுக்குள்ளவே எடுத்து நடவு முடியும். அப்போ அந்த மாதிரி நடவு செய்யும் போது நமக்கு நல்ல வேர் வளர்ச்சியோட தாவர வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு உற்பத்தியும் கிடைக்கும். இதை இந்த என்னென்ன பக்குவத்திலலாம் எடுத்து நடணும் அப்படிங்கிறதையும், இங்கே நம்மக்கிட்ட ஒரு 5 சென்ட் நிலம் இருக்குது. இந்த 5 சென்ட் நிலத்தில் நம்ம நாற்று போடுறதுக்கும் கீரைகள் விதைக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஏற்கனவே நம்ம மில்லங்கி வளர்ப்பு, கீரை, சிவப்பு தண்டு கீரை வளர்ப்பு, கொத்தமல்லி, நாற்று போடுறதெல்லாம் ஒரு காணொலியாக பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ அதெல்லாமே ஒரு மாதம் கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதோடைய வளர்ச்சி நிலையை பார்த்துக்கிட்டு இந்த தகவல் எல்லாமே இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த 5 சென்ட் நிலத்தில் தான் நம்ம நாற்று போடுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு புதுக்கோட்டை முக்கிய சாலை மெயின் ரோடு, அதிலிருந்து இருக்கக்கூடியது தான் அந்த நிலம். இங்கே இந்த 5 சென்டில் நம்ம நாற்று போட பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே கார்த்திகை மாதம் கனமழை அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கிறது. நேற்று நல்ல கனமழை பெஞ்சது. இப்போ இந்த 5 சென்டில் பார்த்திங்கன்னா வேலி ஓர பயிராக நம்ம தென்னை மரக்கன்றுகள் நடவு செஞ்சுருக்கிறோம். இதெல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு செஞ்சது. எல்லாமே நெட்டை ரக தென்னைகள் நடவு செஞ்சுருக்கோம். இடையில ஒரு டிம்பரும் நடவு செஞ்சுருக்கிறோம். வாழை மரங்கள் அங்கங்கே இருக்கும். ஓரங்களில் செம்பருத்தி செடிகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இங்கே நாற்று போடுறது. இந்த 5 சென்ட்டை நம்ம எதுக்காகனா முழுமையாக நாற்று போடுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உள்ளே நம்ம ஒரு 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் காய்கறி உற்பத்தி, விதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான நாற்றுகளை இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு நடவு செஞ்சுருந்தோம். ஒரு சில விதைகள் நமக்கு மிளைக்காமல் அந்த இடம் பூரா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்ற இடங்களில் நாற்றுகள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கீரை, முள்ளங்கி எல்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அதோட உற்பத்தி எல்லாமே பார்க்கலாம். இப்போ இதில் இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த 3 கலரில் பூக்கக்கூடிய ஜெந்தியப்பூ, அதாவது செவந்திப்பூ நடவு செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே நல்லாவே தளைஞ்சு முட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இதில் கத்திரிக்காய் நாற்று போட்டிருந்தோம். நாற்று போட்டது விதைகள் முளைப்புத்திறன் சரியாக இல்லை. அங்கங்கே ஒரு விதைகள் முளைச்சிருந்துச்சு, ஒரு சில விதைகள் முளைக்கலை. இந்த சைடு மிளகாய் போட்டிருந்தோம். மிளகாய் ரொம்ப சூப்பராகவே முளைச்சிருக்கு, எல்லாமே முளைச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதி செடி பூக்க தொடங்கிடுச்சு, கிளைகள் விரித்து பூக்கவே தொடங்கிடுச்சு மிளகாய் நாற்றுகள்லாம். அப்போ இதை என்ன பக்குவத்தில் எடுத்து நடணும் அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை தண்டு வளையறதுக்குள்ளே எடுத்து நடணும் அப்படிம்பாங்க. மிளகாயை பூத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து நடலாம். கத்திரிக்காயை காய்ச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து நடலாம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த விதைகள்லாம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நடவு செஞ்சால் கூட நல்லா வளரக்கூடிய பக்குவத்தில் இருக்கும். ஆனால் தக்காளியை மட்டும் தண்டு வளையறதுக்குள்ளே எடுத்து நடணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேர் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது நிறைய இடங்களில் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது. ஒரு சில விதைகள் முளைக்கும், ஒரு சில விதைகள் முளைக்காது. அதில் எந்த விதையெல்லாம் முளைச்சிருக்கோ அதிலிருந்து நாற்றுகளை சேகரித்து அதை பாதுகாத்து அதில் விதை எடுத்து தான் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மிளகாய்கள்லாம் ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லவங்கி சில்லின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராகவே முளைப்பு. எல்லா விதைகளுமே நல்லா முளைச்சிருக்கு. இது அந்த பூக்கன்று, நமக்கே தெரியும், பூச்சிகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கன்றுகளை கண்டிப்பாக நம்ம வேலி பயிராக நடவு செய்யணும். எதுக்காகனா பூச்சிகளை கட்டுப்படுத்தும். இன்னொரு விஷயம், நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை ஈர்க்கும். இந்த 2மே இதில் நடக்கும் அப்படிங்கிறதுனால. இங்கே இந்த தக்காளியை தண்டு வளையறதுக்குள்ளேன்னு இதை தான் சொல்லுவாங்க. வளர்கிற செடி தலை தாங்கி இந்த மாதிரி தண்டு வளையறதுக்குள்ளே எடுத்து நடணும். அப்படி நட்டோம்னா நல்ல வளர்ச்சியும் நல்ல காய்ப்பும் இருக்குமாங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிலம் சரியான தயாரிப்பில் இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்கு. தயாரானோன்னா இதை நம்ம எடுத்து நடவு செஞ்சுருவோம். கத்திரிக்காவை காய்க்க நடலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கத்திரிக்காய் செடியிலே காய்ச்சிச்சுன்னா கூட நீங்கள் இன்னொரு இடத்துல பிடுங்கி நட்டிங்கன்னா பொழைச்சிக்கிட்டு நல்லா காய்க்கும். மிளகாய் பூக்கும் போது கூட நீங்கள் எடுத்து நட முடியும். ஆனால் தக்காளி அந்த மாதிரி ரொம்ப இதாக எடுத்து நடுறதை தவிர்க்கிறது நல்லது.
இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் ஒரு 3 வகையான கத்திரிக்காய்கள் அதிகமாக நாற்று போட்டிருக்கோம். என்னென்ன அப்படின்னா, இது வந்து பச்சை கத்திரி, இது பார்த்திங்கன்னா ஊதா கத்திரி, இது பார்த்திங்கன்னா வேலூர் முள் கத்திரி. அங்கங்கே முள் இருக்கும், இலைகள்லே இதோட முள்ளுகள் இருக்கும். இது இப்போ நம்ம நாற்று போட்டிருக்கோம். நாற்றுகள் ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு. இது எல்லாமே எடுத்து நடவு செய்யறதுக்கான ஏற்ற பட்டம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மழை காலங்களில் எதை நடவு செய்யலாம் அப்படின்னா நாற்றுகள் தான். இப்போ இந்த தக்காளி, கத்திரி, மிளகாய்களை நாற்றுகளாக நடவு செய்யும் போது இது எந்த பாதிப்பும் கிடையாது, வளர்ந்து உடையாந்துடும். ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த நாற்றுகளாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன நாற்றுகளாக இருந்தால் அது மண் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, மண் எரிச்சிடும் அப்படிம்பாங்க. அப்போ ஓரளவுக்கு வளர்ந்த நாற்றுகளாக, நல்லா வளர்ந்த நாற்றுகளை எடுத்து நடவு செய்யலாம். இங்கேயும் தக்காளி வந்து வரிசை முறையில் நடவு போட்டிருந்தோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுமையாக சரியாக நாற்றுகள் வராததுனால களை ஆக்கிரமிச்சிருக்கு. நம்மளும் களை எடுக்கலை நாற்று இல்லாததுனால. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இது எல்லாமே ஒன்று ஒரு வகையான கத்திரிக்காய் நாற்றுகள் போட்டிருக்கிறோம். இங்கே ஒரு பலாக்கன்று நடவு செஞ்சுருக்கிறோம். இந்த பலாக்கண்ணுக்கு அடியில் போன வருஷம் நம்ம நாற்று போடும்போது ஒதுங்கிய மிளகாய் கன்று அது பாட்டுக்கு வளர்ந்து ஏதோ அதால் முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சிருக்கு இந்த மிளகாய். இங்கே ஓரத்தில் தென்னை, பார்த்திங்கன்னா டிம்பர் மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா முள்ளங்கி, நம்ம முள்ளங்கி சொல்லியிருந்தோம் இல்லையா, முள்ளங்கி நடவு வரிசை முறையில் முள்ளங்கி நடவு செஞ்சுருந்தோம். இப்போ இந்த முள்ளங்கியில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து சிகப்பு முள்ளங்கி. இந்த சிகப்பு முள்ளங்கி வந்து இதோட தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே நல்ல சிகப்பாக இருக்கும். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி தாங்கலை, அங்கங்கே வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. மலைக்கு நல்ல சாஞ்சிருது. ஆனால் இதே வெள்ளை முள்ளங்கி ரொம்ப செழிப்பாக இருக்குது. இதே வரிசையில் பாதி சிகப்பாகவும் பாதி வெள்ளையும் நடவு செஞ்சுருந்தோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெள்ளை முள்ளங்கி. வெள்ளை முள்ளங்கி நல்ல செழிப்பாக இருக்குது, கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே சிகப்பு முள்ளங்கி பார்த்திங்கன்னா அங்கங்கே இலை பழுக்க தொடங்குது. கீழே மழை தாங்கலை, வேறு ஒன்றும் கிடையாது, மழை தாங்கலை. இதுதான் இந்த மேட்டுப்பாத்திக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதே நம்ம தரையில் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த முள்ளங்கி எல்லாமே அழுகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மேட்டுப்பாத்தியில் இந்த நாற்றுகளும் சரி, மிளகாய் நாற்று, பூ நாற்று, கத்திரி நாற்று, இந்த மாதிரி கத்திரி நாற்றுகள் எல்லாமே மேட்டுப்பாத்தியில் போட்டதுனால தண்ணி பூரா பள்ளத்தில் நிற்கும். மேலே விழுந்து தண்ணி பூரா பள்ளத்துக்கு இறங்கிடும். அப்போ இந்த மேட்டுப்பாத்தியில் போடும்போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி வடிஞ்சதுனால நாற்றுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, வேரல்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இந்த மழை காலத்தில் ஏன் விதைக்கக்கூடாது அப்படிங்கிறோன்னா, இப்போ இந்த மழை காலத்தில் இதான் தரை, கரெக்டுங்களா? இப்போ இந்த தரையில் நம்ம ஒரு விதையை வச்சு அமுக்கணும் அப்படின்னா உள்ளே விதை போயிடும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம அமுக்கிடுவோம். அமுக்கணுன்னா இந்த இடம் என்ன ஆகும்னா இறுகும். எப்படி இறுகும் அப்படின்னா, இதில் இப்போ தண்ணி படும். இப்போ இந்த தண்ணி படும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் சாயிலை கரைச்சி எடுத்துகிட்டு போகும். இந்த சாஃப்ட் சாயிலை கரைச்சி இங்கே எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு மண்ணை எடுக்கிறோம், இதை நம்ம கரைக்கிறோம். நெருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹாட் சாயில். சாஃப்ட் சாயில் எல்லாமே இந்த மாதிரி கரையும். இப்போ இந்த கரைஞ்ச தண்ணியில் கரைச்சா அந்த தண்ணியோட கலர் மாறும். இந்த தண்ணியோட கலர் மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? சாஃப்ட் சாயில் கரையுதுன்னு அர்த்தம். இந்த சாஃப்ட் சாயில், இந்த மெல்லியமாக இருக்கக்கூடிய மண் தண்ணியோட கலந்து இது மேலே போகும்போது இப்போ நம்ம நட்ட இடத்துக்கு நேராக இது மேலே போயிடும், செட்டில்மெண்ட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய ஏர் கேப்ஸ், அங்கே இருக்கக்கூடிய லேண்டில் இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மண் போய் அடைச்சிரும். அடைச்சோன்னே இப்போ நாளைக்கு மழை பெய்யலை அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்? டைட் ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகும்போது டைட் ஆயிடுச்சுன்னா அந்த விதையால் மேலே முண்டி முளைச்சி வரக்கூடிய திறனற்று அந்த விதை முளைச்சும் கூட வெளியில் வராமல் கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு தாவர வளர்ச்சி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிலத்தில் 3 தன்மைகள் இருக்கணும்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் பௌதிகத்தன்மை ரொம்ப முக்கியம். சாயில் வந்து சாஃப்ட் சாயிலாக, நல்ல லூஸ் சாயிலாக அப்படி இருக்கணும். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸாகவே பண்ண முடியாது. ஏன்னா மண்ணோட பிடிப்பு, மண்ணில் வந்து தண்ணியோட பிடிப்பு அதிகம் இருக்குது. நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு அப்படியே மண் மாறும், ஈரம் அந்தளவுக்கு இருக்கும், காயாது, காற்றுலையும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் விதை நட்டிங்கன்னா முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இப்போ இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஆனதில் களை கூட லேட்டாக தான் வரும். நீங்கள் சாயில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தர மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல களை கூட லேட்டாக தான் வரும். என்ன காரணம்னா மேலே சாஃப்ட் சாயிலால் கவர் ஆகிடுது, ஹார்ட் சாயில் இல்லாதது ஹார்டாக ஆகிடும். அதனால நாற்றுகள் முளைக்கிறதுக்கு சிரமப்படும். நீங்கள் ஒரு விதை நட்டிங்கன்னா அந்த இடத்துல விதை முளைக்கவும் சிரமப்படும். இதே நாற்றுகளாக இருக்கும்போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாற்று நடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் அந்த செடி, இப்போ இதான் நாற்று அப்படின்னா நாற்றை உள்ளே நடுறோம். இப்போ நாற்றை நடும்போது என்ன ஆகுது?
இதே தான் நடக்கும் இங்கேயும். சாஃப்ட் இதே மாதிரி தண்ணி மேலே மழை தண்ணி இப்படி படுது அப்படின்னா அந்த இடத்துக்கு சாஃப்ட் சாயில் போயிடும், கீழே ஏர் கேப்ஸை அடைச்சிடும். ஸோ இந்த வேரில் பூஞ்சானம் எதுவும் பிடிக்காம வேர் வளர்ச்சிக்கு ஈரப்பதத்தோட நல்லா வளரும். அப்போது இதுக்கு இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலை இருக்குது, செடி இருக்குது, இது தகவமைக்க ஆரம்பிச்சிடும், இது வளர தொடங்கிடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ரொம்ப சின்ன நாற்று, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்ன நாற்று நட்டுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சின்ன நாற்றை நட்டுட்டோம், இங்கே மழை தண்ணி விழும்போது என்ன ஆகும்னா இது மேலே வந்து இந்த மாதிரி மண் விழ ஆரம்பிச்சிடும். இப்போ மண் மேலே விழுந்துச்சுன்னா இலையால் சூரிய ஒளியையும் அறுவடை பண்ண முடியாது, நீரையும் அறுவடை பண்ண முடியாது. அப்போது அதால் வளர்ச்சி பாதிக்கப்படும், இந்த செடி இறந்துடும். இப்போ ஓரளவுக்கு பெரிய நாற்றுகளாக இருக்குது அப்படின்னா மழைன்னு கூட நம்ம பார்க்காம நடவு செய்ய முடியும். அப்போ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ ஒரு விதையை நடவு செய்கிறோம், இப்போ இதான் ஒரு விதை அப்படின்னா இந்த விதையை நடவு செய்கிறோன்னா இந்த விதை இறுகி போகும். இந்த விதை முளைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய விதையாக இருந்தாலும் முளைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போது மழை பெய்யுதேன்னு அவசரப்பட்டு விதைகளை விதைக்க வேண்டாம். எப்போ வெக்காளிக்குதோ அப்போ விதைச்சா போதும். நாற்றுகள் அப்படின்னா தாராளமாக நடவு செய்யலாம். அனைத்து நாற்றுகளுமே நடவு செய்யலாம். கத்திரி, தக்காளி, மிளகா போன்ற அனைத்து விதைகளுமே நடவு செய்யலாம். இப்போ மேட்டுப்பாத்தி, இந்த மேட்டுப்பாத்தியில் நடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து விழுந்து இந்த தண்ணிகள் பூரா இப்படி இறங்கி இங்கே கீழே பள்ளப்பாத்திக்கு வந்துடும். அப்போது இந்த தாவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், அழுகாது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அழுகாது. இது மேலே தண்ணி ஏறினாலும் தண்ணி வத்த கீழே இறங்கிடும். அப்போ மேட்டுப்பாத்தியில் நாற்று போடுறது ரொம்ப சிறப்பான மெத்தட். வெயில் காலங்கள் அப்படின்னா பள்ளப்பாத்தியில் நாற்று போடணும். ஏன்னா மேட்டுப்பாத்தி சீக்கிரம் காஞ்சிரும். அப்போ பள்ளப்பாத்தி காயாது, ஈரப்பிடிப்பை பிடிச்சி வச்சுக்கும். இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லைங்களா. எந்த பாத்தி போட்டாலும் அந்த பாத்திக்கு வடிகால் வசதிங்கிறது ரொம்ப முக்கியம். வடிகால் வசதி இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் நினச்சா தண்ணியை திருப்பி விட முடியும். அடுத்து இங்கே நம்ம சிகப்பு தண்டு கீரை, பீட்ரூட் கீரை அப்படிம்பாங்க, முழு சிகப்பு தண்டு கீரை அப்படிம்பாங்க, சிகப்பு கீரைம்பாங்க. இது எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆனால் பூச்சிகளோட தொந்தரவும் அங்கங்கே இருக்குது, அங்கங்கே அந்த இலைகளை சாப்பிடுது. இருந்தாலும் இது பெரிய பிரச்சனை இல்லை. இது ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நம்ம தாராளமாக உணவுக்கு எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இப்போ 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம 25 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதை நம்ம உணவுக்கு டெய்லி பறிச்சிட்ருக்குறோம். நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு பெட்டு தான் போட்டோங்கிறதுனால வெளியில் அதிகமாக கொடுக்கல, நம்ம மட்டும் உணவுக்கு எடுத்துகிட்ருக்குறோம். கீரைகள் விதைச்சோம், இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு விதைச்சிருந்தோம் அப்படின்னா கீரையோட ஹார்வெஸ்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தண்டு மட்டும் நல்லா படர்ந்து வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்ன காரணம்னா விதைகள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இந்த இடத்துக்கு இவ்வளவு விதைகள் விதைக்காமல் இன்னும் கொஞ்சம் கலக்க விதைக்கணும், அதாவது ரொம்ப கேப்பாக. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீரைகள் அறுவடை பண்ணிட்டுருக்கோம். இப்போ அறுவடை பண்ண இடத்துல இந்த கொஞ்சம் தண்டுகளோட இது பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும். அந்த தண்டு வந்து நல்ல டார்க்காக நல்ல பெருசாக வளரும். இந்த மாதிரி கீரைகளையும் நீங்கள் சாகுபடி பண்ணலாம் மழை காலங்கள்லையும் கூட. அதுக்கு கீழே தண்ணி வடிஞ்சிடும். இந்த சைடு முள்ளங்கிலையும் தண்ணி கீழே வடிஞ்சிரும். இந்த சைடு எல்லாமே நம்ம நாற்று போட்டோம். நாற்றுகள் நல்லா வந்த நாற்றுகளும் இருக்குது, நிறைய விதைகள் முளைக்கலை. இப்போ நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு வரக்கூடிய விதைகள், கர்நாடகா போகிறோம், பெங்களூர் போகிறோம், ஹைதராபாத் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விதை சேகரிப்பாளர்கிட்டருந்து வாங்கிட்டு வர விதைகள் ஒரு சிலது முளைக்காமல் போகும், ஒரு சிலதெல்லாம் முளைக்கும். அப்போ முளைக்கிற விதைகள்லேருந்து நம்ம அதை அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கணும். இது முளைக்கலையே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரகம் நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடும். அப்போ தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு அந்த விதைகளை பெற்று நடவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இந்த மல்லி தான். மல்லி ரொம்ப சூப்பராக முளைப்பு திறன் இருந்துச்சு, ரொம்ப நல்லா முளைச்சும் இருந்துச்சு. ஆனால் மழை வந்து மல்லிக்கு சுத்தமாக ஆகலை, சுத்தமாக எல்லாம் படுத்துருச்சு. களைகளையும் நம்ம சரியாக வரலைங்கிறதுனால எடுக்காமல் விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி, அந்த மல்லி செடி நல்ல வாசம். ஆனால் மழையோட காரணம்னால இந்த செடி பூரா வந்து கீழே சாஞ்சிருச்சு, மண் ஏறிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா களைகள் அதிகமாக வந்துச்சு. களை இதனால் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். உங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், முளைக்காமலாம் கிடையாது, எல்லாம் ரொம்ப அருமையாக முளைச்சிருந்துச்சு. ஆனால் மழை தாங்கலை, எல்லாம் மண்ணோட மண்ணாக படுத்துருச்சு. எல்லாமே மல்லிச்செடி. ஆனால் நமக்கு நினச்ச மாதிரி ஒரு எதிர்பார்த்த அறுவடை எடுக்க முடியலை. என்ன காரணம்னா மழை தான். அப்போ நம்ம பெரிய மழை பெய்யலை, சின்ன மழையாக இருந்தாலும் இதுக்கு ஒத்துக்கலை. நம்ம அடுத்து மழை விட்டதுக்கு அப்புறம் அடுத்ததில் இதே மாதிரி ஒரு மல்லி முயற்சி செஞ்சுவோம். அதோட வளர்ச்சியை கண்டிப்பாக பதிவிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா பலா, அதிலே ஓரங்களில் பரங்கி செடி நடவு செஞ்சு ஏற்றி விட்டுருக்கோம். இது அந்த சைடு பரவி நமக்கு காய்கள் கொடுக்கும். இப்போவே பூக்க தொடங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய். இந்த மிளகாய் செடிக்கு இப்போ வயசு 2. நடவு செஞ்சது நிழலான பகுதி. இந்த இடம் பார்த்திங்கன்னா அடர்ந்த நிழல், மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம்,
நிழலான பகுதியில் கூட நல்லா வளர்ந்து காய்க்குது. கருப்பு முத்து மிளகாய், நல்ல முத்து மாதிரி மேலே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு முத்து மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு. இதுனா பச்சை முத்து மிளகாய். இது இந்த ரெட்டை பார்த்தீங்கன்னா இது நல்ல டார்க்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை முத்து மிளகாய். இதில் புல்லட் மிளகாய், கருப்பு புல்லட், இதெல்லாமே மேல் நோக்கி காய்க்கிறது. அதோடைய பழங்கள் இந்த இடத்துல மிளகாய் காய்ச்சிருக்கு. அந்த செடி ஓரமாக இருந்தனால ஒதுக்கிட்டோம், அது நல்லா வளர்ந்து காய்க்குது. இந்த ஓரங்கள் எல்லாமே நம்ம தேக்கு மரம் நடவு செஞ்சுருக்குறோம். இது எல்லாமே ஒரு 3 வருஷம் வயதுள்ள மரங்கள். எதுனா கனகாமரம் செடி, பூச்செடி. இந்த செடி இந்த வாரம் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை இவ்வளோ அழகாக பழுத்திருக்கு பாருங்கள். இந்த பழங்களை நம்ம உணவில் எடுத்துக்க முடியும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம போட்டால் மட்டும் நாற்றுகள் சீக்கிரம் வராது. குருவி சாப்பிட்டு போணுச்சுன்னா நல்ல நாற்றுகள் முளைக்கும். விதைகள் எப்போ நடணும், நாற்றுகள் எப்போ நடணும், என்ன பக்குவத்தில் நடணும் அப்படிங்கிறதையும், அதை தாண்டி மேட்டுப்பாத்தியோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.